கன்ஃபார்மாக கேமரன் கிரீனுக்கு கேகேஆர் போட்டி போடுறதுக்கு வருவாங்க. நம்ம சென்னையோட அந்த ஒரு பிளேயரோட இம்பேக்ட் தான் வந்துட்டு பெரிய அளவுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பவுலருக்கு மட்டும் நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு மற்றவங்களெல்லாம் வந்து சும்மா எப்போ போல் எடுத்தோம்னாவே நம்மளுக்கு வந்துட்டு போதுமானதாக இருக்கும். 5 பேர் எடுக்கிறதுனால பெரிய தொகை கொடுத்து ஒரு ஓவர்சீஸ் பிளேயரை வாங்குற அளவுக்கு இவங்ககிட்ட வந்துட்டு ஃபண்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி நாங்கள் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், இதுக்கப்புறம் நாங்கள் கம்பேக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம், இனிமேல் வரப்போகிற சீசன்லையும் கொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி நாங்கள் சும்மா சப்போர்ட்டுக்கு ஒரு 5 பிளேயர் எடுத்து அடுத்து 6வது கப்பை தட்டி தூக்கிட்டு போயிடுவோம்னு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க நம்ம மும்பை இந்தியன்ஸ். எனக்கு யாரும் தேவையில்லை, ஏன்னா எங்கள் டீமே ஸ்ட்ராங்காக இருக்குது, பட் இருந்தாலும் உன்னையே நான் ஜெயிக்கிறதுக்கு விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட போட்டி போகிறதுக்கு வரலாம் நம்ம பஞ்சாப் கிங்ஸ். ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு சஞ்சு சாம்சன் 100 அடித்தாலும் சரி 200 அடித்தாலும் சரி அவர் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு தேவை ஆல்ரவுண்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கடப்பார கிளாஸ் ஏற்கனவே இருக்கிறாரு. அது போக ஹெட் வேற இருக்கிறாரு எல்லாத்துக்கும் தலைவலி கொடுக்கறதுக்கு. ஹாய் ஹலோ மை டியர் மக்களே, வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 350 வீரர்கள் வந்துட்டு நாளைக்கு நடக்கக்கூடிய IPL 2026 ஆக்ஷனுக்கு வந்துட்டு தயார் நிலையில் இருக்கிறாங்க. சிஎஸ்கேவோட மஞ்சள் படையிலிருந்து கோலியோட RCB ஆர்மி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மிகுந்த எதிர்பார்ப்பில் இருக்கிறாங்க. இந்த ஆக்ஷனில் வந்து எடுக்க போகிறது வந்து வீரர் கிடையாது, டைட்டில் தான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த மாதிரி இம்பாக்ட் கொடுக்குற வீரர்கள் வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. கடந்த சீசனில் வந்துட்டு ஃபார்ம் இல்லாமல் இருந்திருந்தாலும் இப்போ வரக்கூடிய சீசன்லேயோ வரக்கூடிய மேட்சஸ்லேயோ வந்துட்டு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற பிளேயர்ஸ் வந்துட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது வந்துட்டு அவங்க தூக்குற வீரர் வந்துட்டு கப்பை தூக்குவார் அப்படிங்கிறதுல வந்து எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த ஆக்ஷன் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எந்த ஆர்மி வந்துட்டு அதிகமாக வந்துட்டு கமாண்ட் சேருது அப்படிங்கிறதையும் ஒரு ஓட்டிங் மாதிரி பார்த்துருவோம். மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுபோக நம்ம சேனலை லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங்லேயே நிறைய வீடியோஸ் பார்த்துருந்தோம். நம்ம சிஎஸ்கேக்கு வந்துட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா 43 கோடி 40 லட்சம் ரூபாய் இருக்குது. அதே மாதிரி டெல்லிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 21 கோடி 80 லட்சமும், ஜிடிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 12 கோடி 90 லட்சமும், கேகேஆருக்கு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா 64 கோடி 30 லட்சம் ரூபா வந்துட்டு இருக்கு. லக்னோக்கு வந்துட்டு 22 கோடி 95 லட்சமும், மும்பைக்கு மட்டும்தான் வந்துட்டு 2 கோடி 75 லட்சம் ரூபா வச்சிருக்காங்க. பஞ்சாபும் வந்து பார்த்துட்டிங்கன்னா 11 கோடி 50 லட்சம் ரூபாயும், ஆர்ஆர் வந்துட்டு 16 கோடியே 5 லட்சம் ரூபாயும், RCB வந்து பார்த்துட்டிங்கன்னா 16 கோடியே 40 லட்சம் ரூபாயும், சன்ரைசர்ஸ் வந்துட்டு 25 கோடி 50 லட்சம் ரூபாயும் வச்சிருக்காங்க. இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கேகேஆர் தான். அவங்க கிட்ட இன்னுமே 6 ஓவர்சீஸ் பிளேயர் வந்துட்டு ஆட் பண்ணலாம் டீம்ல. அது போக 12 பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க. அப்போ 6 ஓவர்சீஸ்னா 7 பிளேயர்ஸ் வந்துட்டு எடுக்கலாம். அவங்க இருக்கிற ஃபண்ட் வந்துட்டு 64 கோடி 30 லட்சம் ரூபாய் இருக்கு. அதனால இந்த வெட்டிங் வார்ல வந்துட்டு மேஜரா வந்துட்டு எல்லாத்துக்கூடவுமே காம்படிட் பண்ணக்கூடிய ஆள் வந்து யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்துட்டீங்கன்னா நம்ம கேகேஆர் தான் இருப்பாங்க. அடுத்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே 43 கோடியே 40 லட்சம் ரூபாய் வச்சிருக்காங்க. நம்ம சிஎஸ்கேவை பொறுத்த அளவுக்கு போன டைம்ல வந்துட்டு நம்ம பிளேயர்ஸ் யாருமே வந்துட்டு ஸ்டார்டிங்ல வந்து போன சீசன்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. பட் போக போக ஆயுஷ் மாத்ரே, உர்வில் பட்டேல் இந்த மாதிரி இருக்கிற வீரர்கள் எல்லாமே வந்துட்டு நல்லா பேட்டிங் லைன்ல வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. கடைசி கட்டத்தில் வந்த டிவல் பிராவிஸும் நம்மளுக்கு வந்துட்டு பெரிய பக்கபலமா இருந்தாரு. அப்படி இருக்கும்போது இந்த ஆக்ஷன் 2026ல நம்ம யாரை வந்து எடுப்போம், நம்ம தலையோட அனுபவமும் இப்போ வரக்கூடிய இளம் வீரர்களோட உத்வேகமும் சேர்ந்து சிஎஸ்கே டைட்டில் வின்னா ஆக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எந்த பிளேயர் இருந்தா நம்ம கப்படிப்போம் அப்படிங்கிறத வந்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சிஎஸ்கே எல்லோ ஆர்மி. அதே மாதிரி RCB போன டைம் நான் வந்து சாம்பியன் டைட்டில் வின்னர், நாங்க வந்துட்டு சலிச்சவங்க கிடையாது, இதுக்கு முன்னாடி நாங்க எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், இதுக்கப்புறம் நாங்க கம்பேக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம், இனிமேல் வரப்போற சீசன்லயும் கொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு RCBயும் வந்துட்டு அவங்க பிளேயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 பிளேயர்ஸ், அவங்களுக்கும் 8 ஸ்லாட் இருக்கு, 8 பிளேயருக்கான வாய்ப்புகள் இருக்கு, 2 ஓவர்சீஸும். அது போக மீதி 6 பிளேயர் வந்துட்டு நம்ம இந்தியன் டொமஸ்டிக் பிளேயர்ஸும் இந்தியன் பிளேயர்ஸும் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி RCB மறுபடியும் கப் அடிப்போம் அப்படிங்கிறவங்க ஒரு ரெட் கார்ட்டை போட்டுவிட்டு உங்களுக்கு எந்த பிளேயர் தேவைங்கிற பிளேயர்ஸையும் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ், நாங்கள்லாம் ஏற்கனவே சிஎஸ்கேக்கு நிகராக வந்து கப்படிச்சு வச்சிருக்கிறோம், எங்களெல்லாம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, நாங்கள் அந்த ஆக்ஷன்லேயே வந்து பெருசாக பங்கேற்க மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு 2 கோடி 75 லட்சம் தான் இருக்குது. எங்களுக்கு வந்து ஏற்கனவே 20 பிளேயர் இருக்கிறாங்க. நாங்கள் சும்மா சப்போர்ட்டுக்கு ஒரு 5 பிளேயர் எடுத்து அடுத்து 6வது கப்பை தட்டி தூக்கிட்டு போயிடுவோம்னு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க நம்ம மும்பை இந்தியன்ஸ். அவங்க கப்பு ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இப்போ இந்த ஆக்ஷனில் எந்த பிளேயர்ஸ் தேவைங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. அவங்ககிட்ட வந்து 2 கோடி 75 லட்சம் தான் இருக்குது. அதனால கொஞ்சம் பார்த்து கமெண்ட் பண்ணுங்க மும்பை இந்தியன்ஸ். அது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா
சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆக்சுவலாக வந்துட்டு இவங்க வந்து எப்பவுமே மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது வந்துட்டு ஒரு ஃபயராக இருப்பாங்க ஆரஞ்சு ஆர்மி. இவங்களை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம தேர்ட் இடத்துல காம்பீட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இவங்ககிட்ட 15 பிளேயர் 10 பிளேயர் தேவைப்படுறாங்க. 2 ஓவர்சீஸ் தான் வந்துட்டு தேவை. மற்ற 8 வந்துட்டு இந்தியன் பிளேயர்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஏற்கனவே ஒரு மாதிரி ஸ்ட்ராங் லைனில் தான் இருக்காங்க. அவங்களையும் இந்த டைம் வந்துட்டு கப்படிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா எஸ்ஆர்ஹெச் ஆரஞ்சு ஆர்மியாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஆரஞ்சு ஆர்மிக்கு ஒரு கமெண்டை போட்டு விடுங்க. அதே மாதிரி ராஜஸ்தான் உங்களோட ஃபேவரட் டீமாக இருந்துச்சுன்னா பிங்க் ஹார்ட்டையும், பஞ்சாப் உங்களோட ஃபேவரட் டீமாக இருந்துச்சுன்னா ரெட் ஹார்ட்டையும். ரெட்டுனா இவங்க ஏற்கனவே இவங்களுக்கும் ரெட்டு, அதனால பஞ்சாபுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெட்டும் ஒரு ஒயிட்டும் ரெண்டும் சேர்ந்த ஒரு ஹார்ட்டை வந்துட்டு போட்டுருங்க. ஜிடி உங்களோட ஃபேவரட் டீம் இருந்துச்சுன்னா பிளாக் ஹார்ட்டும், அண்ட் தென் லக்னோ உங்களோட ஃபேவரட் டீமாக இருந்துச்சுன்னா ப்ளூ ஆரஞ்சு ரெண்டையும் சேர்ந்த மாதிரி ஒரு ஹார்ட்டை போட்டு விட்ருங்க. ப்ளூ அண்ட் ரெட் ஹார்ட் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு. இந்த மாதிரி உங்களோட டீமை வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா யார் யார் எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து எடுக்கிறதுக்கான முயற்சியில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓவர்வியூ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 43 கோடியே 40 லட்ச ரூபா இருக்குது. நம்மளுக்கு வந்துட்டு எந்த பிளேயர்ஸ் வந்துட்டு தேவைப்படுவாங்க, நம்ம யாரோட காம்படிட் பண்ணுவோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கேல இப்போ பேட்டிங் லைனப் வந்துட்டு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போது நம்மளுக்கு தேவையான லைனப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜடேஜாவையும் சாம் கரனையும் வெளியே விட்டுருக்கிறதுனால நம்ம யாரை வந்துட்டு காம்படிட் பண்ணுவோம்னா ஆல்ரவுண்டருக்கு மட்டும்தான் காம்படிட் பண்ணுவோம். பவுலர்லேயும் வந்துட்டு நம்மளுக்கு 1 or 2 பவுலர்ஸ் கிடைச்சா போதும். அப்படிங்கும்போது ஒரு பவுலருக்கு மட்டும் நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு மற்றவங்களெல்லாம் வந்து சும்மா எப்போ போல எடுத்தோம்னாவே நம்மளுக்கு வந்துட்டு போதுமானதாக இருக்கும். ஆனால் அந்த ஒரு பிளேயர் தான் வந்து மேட்சை மாற்றக்கூடிய பிளேயராக இருப்பார். அந்த பிளேயர் யாராக இருப்பாங்கங்கிறது நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இவங்களுக்கு வந்து 3 ஓவர்சீஸ் பிளேயர் தான் வந்துட்டு வச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து தேவைப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா 5 ஓவர்சீஸ் பிளேயர் தேவை. கிட்டத்தட்ட இவங்க வந்துட்டு யாருக்கு காம்படிஷன் அதிகமாக இருக்குன்னா ஓவர்சீஸ் பிளேயருக்கு தான் காம்படிஷன் அதிகமாக இருக்கும். 5 பேர் எடுக்கிறதுனால பெரிய தொகை கொடுத்து ஒரு ஓவர்சீஸ் பிளேயரை வாங்குற அளவுக்கு இவங்ககிட்ட வந்துட்டு ஃபண்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். இருந்தாலும் வந்து இவங்களோட பேட்டிங் லைனப் பார்த்துட்டிங்கன்னா கேஎல் ராகுல், அபிஷேக் நாயர், ஸ்டப்ஸ் இருக்கிறாரு. அது போக இப்போ ஃபார்மில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அக்சர் பட்டேல் இருக்காரு. அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர்ஸ் நிறைய வச்சிருக்கிறாங்க. பவுலர்ஸும் இவங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சிருக்கிறாங்க. அதனால இவங்க வந்துட்டு மேக்ஸிமம் போட்டி போடுறது வந்துட்டு ஒரு பேட்டருக்கு தான் போட்டி போடுவாங்க. மெக்ரூக்கை விட்டுட்டு அவரையவே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இவங்களுக்கு வந்து சான்சஸ் அதிகமாக இருக்கு. பார்ப்போம் இவங்க வந்துட்டு எந்த பிளேயர்ஸ்க்கு வந்துட்டு அதிகமாக போட்டி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. குஜராத் இவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட 20 பிளேயர் எடுத்துட்டாங்க. இவங்க எடுக்க வேண்டிய பிளேயரே வந்து இன்னும் 5 பேர் தான். அதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா 4 ஓவர்சீஸ் பிளேயர் தான் எடுத்திருக்கிறாங்க. இவங்க எடுக்க வேண்டிய பிளேயர்ல இன்னும் 4 பேர் வந்துட்டு ஓவர்சீஸ் பிளேயராக தான் இருப்பாங்க. அவங்ககிட்ட இருக்கிற அந்த 12 கோடியை வச்சு அவங்களுக்கு தேவையான பிளேயர்ஸை மட்டும் தக்க வச்சுக்குவாங்க அப்படிங்கிறதுல வந்துட்டு எந்த மாற்று கருத்து கிடையாது. இவங்ககிட்ட பவுலிங்கில் பார்த்துட்டிங்கன்னா பிரசித் கிருஷ்ணாவும் முகமது சிராஜும் ஏற்கனவே இருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ரபடாவும் இருக்கிறாரு. இவங்களது வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங் லைனப்பில் தான் பவுலிங்கில் இருக்காங்க. பேட்டிங்லேயும் இவங்களுக்கு வந்து சொல்லவே தேவையில்லை. லாஸ்ட் டைமே சாய் சுதர்சன் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. நம்ம சுப்மன் கில் ஆகட்டும், ஜாஸ் பட்லர் ஆகட்டும், இவங்க டீம் வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு பக்கா பேக்கில் தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த ஒரு 4 ஃபாரின் பிளேயர் 4 ஓவர்சீஸ் பிளேயருக்கு வந்துட்டு கட்டாயம் காம்பீட் பண்ணி நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்துட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா கேகேஆர் இவங்க வந்து இந்த ஆக்ஷனில் வந்து எல்லாத்தோடவும் போட்டி போடணும். சென்னை வருதா வாங்க போட்டி போடலாம், எஸ்ஆர்ஹெச் வருதா வாங்க போட்டி போடலாம், மும்பைகிட்ட கூட போட்டி போடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து 2 கோடி தான் வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் மும்பைகிட்ட கூட இவங்க போட்டி போடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்ககிட்ட வெறும் 12 பிளேயர் தான் இருக்கிறாங்க. இன்னும் 13 பிளேயர் எடுக்கணும். 64 கோடியில் அவங்க வந்துட்டு ஒரு பிளேயருக்கே அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னா, அதாவது வந்துட்டு மணி ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் இவங்களுக்கு வந்து கேள்விக்குறியாக போயிடும் எல்லா விஷயமும். ஆனால் இவங்ககிட்ட வந்துட்டு இங்கே இருக்கிற 12 பிளேயரில் யார் யார் பிளேயிங் 11ல் விளையாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா இவங்களுக்கு ஒரு மாதிரி சூப்பராக தான் இருக்குது. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தியும் சுனில் நரேனும் கட்டாயம் வந்துட்டு டீமில் விளையாடுவாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா உம்ரான் மாலிக்கு ஹர்ஷித் ராணா கம்பல்சரி விளையாடுவார். ஏன்னா அவர் இந்தியன் டீம்லேயே வந்து ரன் கொடுத்தாலும் அவரை வந்து உள்ள வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து ஹர்ஷித் ராணாவுக்கு கம்பல்சரி கேகேஆரில் ஒரு சான்ஸ் இருக்குது. அப்போ பார்த்துட்டிங்கன்னா வைபவ் வரவராவுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. இவங்களதுல கிட்டத்தட்ட இந்த 5 பேரில் 4 பேர் கம்பல்சரி உள்ள விளையாடுவாங்க. அது போக ரகனே கம்பல்சரி 6, ரிங்கு சிங்கை சேர்த்துனா 7, ரகுவன்சி போன டைம் நல்லா விளையாடிருந்தார் 8, மணிஷ் பாண்டே, பவல் இவங்க 4 பேர்த்துல வந்துட்டு யாரோ ஒருத்தர் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு 9 பேர். அப்ப இவங்க வந்துட்டு மீதி எடுக்கிற 13 பிளேயர்ல 2 பேர் தான் நிரந்தரமா டீம்ல இருக்கிற மாதிரி பிளேயர். அப்ப கன்ஃபார்மா
கேமரன் கிரீனுக்கு கேகேஆர் போட்டி போடுறதுக்கு வருவாங்க. நம்ம சென்னையோட அந்த ஒரு பிளேயரோட இம்பாக்ட் தான் வந்துட்டு பெரிய அளவுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போன டைம் வந்துட்டு வெங்கடேஷ் ஐயரை வந்துட்டு ஒரு மாதிரி கழட்டி விட்டாங்கல்ல, அவரையே வந்துட்டு மறுபடியும் டீமுக்குள்ள தூக்கி போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் போன டைமோட பெட்டிங் ப்ரைஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல. அதாவது ஏலத்தில் வந்துட்டு காம்படிஷன் எப்படி போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுப்பாங்க. ஆனால் கம்பல்சரி இவங்களுக்கு வந்து 2 ஸ்பாட் வந்துட்டு மெயினாக தேவை. அந்த 2 ஸ்பாட்டும் பவுலர் ஸ்பாட்டும் ஓரளவுக்கு இருக்கு. பேட்டிங் ஸ்பாட்ல வந்துட்டு கொஞ்சம் வீக்காக தான் இருக்காங்க. அதனால மெக்ரூக்கு வந்துட்டு இவங்க போட்டி போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதை விட்டா அடுத்த ஆப்ஷன் வந்துட்டு ஆல்ரவுண்டருக்கு தான். ஆல்ரவுண்டருக்கு வரும்போது இவங்க எல்லாத்தோடும் கம்பல்சரி போட்டி போடுவாங்கிறது எந்த மாற்றம் கருத்து இல்லை. அடுத்தது வந்து பார்க்க போற டீம் வந்து பாத்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் சமி வந்துட்டு SRHல இருந்து இவங்க வாங்கி வச்சிருக்காங்க. அதனால இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பவுலிங்ல ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்குற மாதிரி ஒரு பவுலர் கிடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் யாரான்னு பாத்தீங்கன்னா ஆவேஸ் கானும் முகமது சமியும் இருக்காங்க. அது போக சபாஸ் அகமது இருக்காரு. அப்புறம் ஆக்சுவலாக வந்துட்டு இவங்களதுல வந்து கம்பல்சரியாக விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா பண்டு மார்க்ரம் கம்பல்சரி விளையாடுவாங்க. அது போக பூரன் கம்பல்சரி இருப்பார் 3, மிச்சல் மார்ஸ் 1, 4, அப்துல் சமத் 5, சபாஸ் அகமது விளையாடினார்னா 6, சமி 7, ஆவேஸ் கான் 8. இதில் வந்துட்டு மயங்க் யாதவ், மோஷின் கான் இவங்களதில் வந்து விளையாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர். இவங்களுக்கும் ஒரே ஒரு பிளேயர் தான் தேவை. இவங்ககிட்ட 22 கோடி இருக்குது. இவங்களும் 4 ஓவர்சீஸ் பிளேயர் எடுக்கலாம். அப்போ வந்துட்டு இவங்களும் அந்த ஒரு ஆல்ரவுண்டருக்கா காம்படிட் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க கிட்ட இருக்கிற தொகை வந்துட்டு 22 கோடி தான். அப்படிங்கும்போது அந்த ஆல்ரவுண்டருக்கான இப்போ இவங்க அதாவது வந்துட்டு ஒரு பிளேயர் வந்து எனக்கு கட்டாயம் வேணும்னு சிஎஸ்கேவும் கேகேஆரும் நினைச்சாங்கன்னா அந்த பிளேயருக்கு வந்துட்டு குறைஞ்சபட்சம் 15 கோடிக்கு மேலே போச்சுன்னா எந்த டீமுமே காம்படிட் வர மாட்டாங்க. அப்போ 2 டீம் தான் காம்படிட்டுக்குள்ள இருக்கும். 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று கேகேஆராக இருக்கும், இன்னொரு சிஎஸ்கேவாக இருக்கும். அந்த ஒரு பிளேயருக்கு மட்டும், மற்ற பிளேயருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் காம்படிட்டுக்கு வருவாங்க. அப்போ வந்துட்டு அவங்களோட பர்ஸ் அமௌண்ட்டை வச்சு அவங்களுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மும்பை இந்தியன்ஸ் நம்ம சொல்லிட்டோம், இவங்களுக்கு ஒரே ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் தான் தேவை. 4 இந்தியன் பிளேயர்ஸ் தேவை. இவங்ககிட்ட ஏற்கனவே எல்லாமே நாங்கள் பக்காவாக வச்சிருக்கிறோம், கப்பு எங்களுக்கு தான் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்ல இருக்கிற மாதிரியே இருக்கிறாங்க. பார்ப்போம். இவங்க வந்து இந்த பெட்டிங் வாரிலெல்லாம் பெருசாக கலந்துக்க மாட்டாங்க. வந்து டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அவங்க தேவையான ஒரு 4 பேர்த்த மட்டும் எடுத்துக்கிட்டு ஜாலியாக போயிடுவாங்க. இவங்களை பொறுத்தளவுக்கு நாளைக்கு வந்து கன்சிடரே பண்ண வேண்டாம். பட் இருந்தாலும் ஒரு பிளேயரை நம்ம எடுக்கலாம்னு நினைக்கும் போது கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கறதுக்கு தான் அந்த 2.25 கோடியை வச்சுக்கிட்டு ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க மும்பை இந்தியன்ஸ். பஞ்சாப்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21 பிளேயர் இருக்காங்க. ஓவர்சீஸும் 6 பேர் இருக்காங்க. இவங்களுக்கும் மொத்தம் 4 பிளேயர் தான் தேவை. அப்படிங்கும்போது இந்த ஃபண்ட்ஸை வச்சுக்கிட்டு இவங்க ஒரு ஆட்டம் காட்டலாம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு யாரும் தேவையில்லை, ஏன்னா எங்க டீமே ஸ்ட்ராங்கா இருக்குது. பட் இருந்தாலும் உன்னையே நான் ஜெயிக்கிறதுக்கு விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிட்ட போட்டி போறதுக்கு வரலாம் நம்ம பஞ்சாப் கிங்ஸ். ஆனால் இருந்தாலும் இவ்வளோ வருஷமாக கஷ்டப்பட்டு இருக்கிற இந்த பஞ்சாப் போன டைம் பக்கமாக போய் விட்டுட்டாங்க. இருந்தாலும் பிரீத்தி சிந்தாக்காக இந்த ஒரு வருஷம் கப்பு வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பஞ்சாப் ரசிகர்கள் அதிகமாக யோசிக்கிறாங்க. பஞ்சாப் ரசிகர்கள் நீங்களும் ஒருத்தராக இருந்தீங்கன்னா ரெட் ப்ளஸ் ஒயிட் கார்ட்டை போட்டு விட்ருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ். இவங்களுக்குலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு சஞ்சு சாம்சன் 100 அடித்தாலும் சரி 200 அடித்தாலும் சரி அவர் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு தேவை ஆல்ரவுண்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரவீந்திர ஜடேஜாவையும் சாம்கரனையும் உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. பார்க்க போனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்களுக்கு பேட்டிங் லைனப்புக்கு ஆக்சுவலாக வந்து சஞ்சு சாம்சன் வெளியில் விட்டதுக்கு காரணமே சூரியவம்சி இப்போ பட்டையை கிளப்பிட்டு இருக்கிறாரு. அது போக ஜெய்ஸ்வாலுக்கும் வந்துட்டு ஒரு ஸ்பாட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் வந்து சின்ன பசங்களையே தயார் பண்ணி கொண்டு வரோம், சஞ்சு சாம்சனை நீங்களே வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட தாட்டிட்டு இப்போ சுட்டி குழந்தை சாம்கரனையும் நம்ம ரவீந்திர ஜடேஜாவையும் அங்கே எடுத்துருக்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்களுக்கு ஆல்ரவுண்டர் ஸ்பாட் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஃபில் ஆன மாதிரி தான் கணக்கு. ஏன்னா 2 ஆல்ரவுண்டர் கம்பல்சரி உள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் இவங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16 கோடி வச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கும் 9 பிளேயர் தேவைங்கிறதுனால பெருசாக ஒரு பிளேயருக்கு காம்படிட் வந்துட்டு அதிகமாக பண்ண மாட்டாங்க. அவங்க காம்படிட் போட்டதே 2 பேர்த்துக்கு தான், அந்த 2 பேர்த்த எடுத்துட்டாங்க. அதனால வந்துட்டு அவங்களுக்கு தேவையான பிளேயர்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் முக்கியத்துவம் செலுத்துவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி. ஏற்கனவே நாங்கள் போன டைம் கப்பு வாங்கிட்டோம். கப்பு வாங்குறதுக்கு தேவையான பிளேயர்ஸ் 16 பேர்த்தையும் நாங்கள் வந்து 17 பேர்த்தையும் நாங்கள் இங்கே வச்சிருக்கிறோம். இன்னும் 8 பேர் எங்களுக்கு அப்பப்போ எடுபிடிக்க வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்ல இருக்கிறாங்க நம்ம ஆர்சிபி. இவங்ககிட்ட 16 கோடி இருக்கிறதுனால ஒரு பிளேயருக்கு மட்டும் மெனக்கட்டு ஒரு 14 கோடி வரைக்கும் செலவு பண்ணுறது கூட இவங்க தயங்க மாட்டாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்போ இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 கோடி வரைக்கும் செலவு பண்ணலாம் ஒரு பிளேயருக்கு. அந்த ஒரு பிளேயருக்கு மட்டும் காம்படிட் பண்ணுவாங்க, மற்றவங்க எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க ஆர்சிபி. அடுத்த டைம் கப் அடிப்பாங்களா மாட்டாங்களாங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். கடைசி டீம் பார்த்துட்டிங்கன்னா
சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்தளவுக்கு 25 கோடி 3வது இடத்துல இருக்கிறாங்க. காம்படிஷனுக்கு வந்துட்டு நாங்கள் தயார் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் இருக்காங்க. இவங்க யாருக்கு காம்படிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா கிட்டத்தட்ட பேட்டிங் எல்லாமே வச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து பவுலிங்கில் தான் வந்து ஆக்சுவலாக பவுலிங்கில் தான் வந்து பெருசாக வந்து இவங்களுக்கு தேவைப்படுது. அப்புறம் ஆல்ரவுண்டர்ஸ்லையும் வந்து சொல்லிக்கிற மாதிரி ஆல்ரவுண்டர்ஸ் வந்துட்டு இவங்ககிட்ட பெருசாக இல்லை. ஆக்சுவலாக இவங்க வந்துட்டு ஆல்ரவுண்டருக்கு கம்ப்ளீட்டாக நம்மளோட வந்துட்டு போட்டி போடுவாங்க. அதாவது ஆக்சுவலாக போட்டிங்கிறது வந்துட்டு 3 டீமுக்குள்ள பெரிய அளவுக்கு இருக்கும். அந்த பெரிய ஃபண்டு வச்சிருக்கிற 3 டீம்கிட்ட அதில் வந்துட்டு கேகேஆர், சிஎஸ்கே அண்ட் தென் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்துட்டு பேட்டிங் லைனப் வந்து பட்டையாக இருக்குது. அதில் வந்துட்டு முக்கியமாக சொல்ல போனோம்னா இந்த ஸ்மாரன் ரவிச்சந்திரன் அப்படிங்கிற ஆள் யார் அப்படின்னு கேட்குறீங்க. இந்த ஸ்மார்ட்டில் வந்துட்டு சூப்பராக பேட்டிங் ஆடி பயங்கரமாக வந்துட்டு ரன் வந்து குவிச்சு வச்சிருக்கிறாரு. அப்போ வந்துட்டு அவங்களுக்கு பேட்டிங் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா கடப்பார கிளாஸ் ஏற்கனவே இருக்கிறாரு. அது போக ஹெட் வேற இருக்கிறாரு எல்லாத்துக்கும் தலைவலி கொடுக்கறதுக்கு. அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டியிலிருந்து எல்லாருமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பேட்டிங் லைனப் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்புறம் ஹர்ஷல் பட்டேல் அவர் வந்து திடீர்னு பந்து போடுவார், திடீர்னு சிக்ஸராக போடுவார். அவர் என்ன பண்ணுவார்னு அவருக்கே தெரியாது. இருந்தாலும் பவுலிங் லைனில் வந்துட்டு அவங்களுக்கு பேட் கமின்ஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு அனுபவம் தான் இருக்குது. அதனால பவுலிங் லைனப்புக்கு தான் இவங்க வந்து பெரிய அளவு கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. பேட்டிங்கில் வந்து இத்தனை பேர்த்த சொல்லிட்டு முக்கியமான ஆளை கோட்டை விட்டீங்களேன்னு சொல்லாதீங்க. அவர் வந்து பேட்டர் தான். பவுலிங் வந்து அதிகமாக போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. நம்ம அபிஷேக் சர்மா நம்பர் 1 T20 ரேங்கில் இருக்கிறாரு. அப்போது இந்த டைம் வந்துட்டு ஏற்கனவே இவங்களோட லைனப் வந்து கடப்பார லைனப்பு. இதில் வந்துட்டு ஸ்மாரன் ரவிச்சந்திரன் வேறு சேர்ந்துருக்கிறாரு. அப்போ வந்துட்டு இந்த டைம் கண்டிப்பாக ஒரு 2 டைமாவது 300 அடிச்சிருவாங்க. எஸ்ஆர்ஹெச் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. எஸ்ஆர்ஹெச்சுக்கு இது கப்படிக்குமாங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா கமெண்ட் கண்டிப்பாக பண்ணிடுங்க. இதே மாதிரி அடுத்த தகவலோட நாளைக்கு யார் எடுத்துருக்காங்க, எப்படி இன்னும் பண்ணியிருக்கிறாங்க, அவங்கள வச்சு ஒரு வீடியோ போடுவோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெல்லுமி. See you, bye bye, take care, டாடா. ரொம்ப நேரம் பேசிட்டோன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இவ்வளோ நேரம் பேசுனதுக்காக ஒரு கமெண்ட், ஒரு லைக் மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. பை பாய்.